தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச செய்தி எல்லாரும் அறிஞ்சது தான். ஆனால் அவங்க உயிரோடு இருந்து இப்போ கட்சியோட நிலைமையை பார்த்துருந்தாங்கன்னா உயிரோடு இருக்கும்போதே ஒரு கணமும் இறந்துருப்பாங்க. அப்பேற்பட்ட விஷயங்கள் அதிமுக சார்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இபிஎஸ் அவர்கள் பிறந்த நாள் எதுவுமா நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உச்சக்கட்ட கொடுமை. இதை பற்றியும் டிவிக்கே ஆட்சி இருக்குல்ல, இது எல்லாத்தை பற்றியும் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சம்மர் டைம்னாலே குடிநீர் சார்ந்த பஞ்சம் சென்னை முழுக்க ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திடுவோம்ல, அது இந்த முறை மக்கள் பெருசாக ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவும் எதிர்கால குடிநீர் தேவை இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க, அதை உறுதி செய்கிறது சம்மந்தமாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாருங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் அண்ட் குடிநீர் வழங்கல் துறையினர் இருக்காங்களே, இதை சேர்ந்த அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட விஜய் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் சாலை வசதி மேம்பாடு இருக்குல்ல, இதை பற்றின விஷயங்களையும் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளே கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் ஏற்கனவே சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு ப்ரையாரிட்டி மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துறது அப்படின்ட்டு, அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயங்களை அஷ்யூர் பண்ணுறதுன்னு. அது சார்ந்த அடுத்த ஆக்ஷனையும் சிஎம் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சு இப்போ அடுத்த கட்ட கள செயற்பாடுகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்ல மூவாக தெரியுதுல. ஓகே, கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சில மாதங்களுக்கு முன்னாடி விட்டுருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் இப்போ விட்டுருக்காரு. ஆட்சி மாறின பிற்பாடு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மது விற்பனைன்றது ஒரு கவர்மெண்ட்டோட பணியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஒரு அரசே அந்த மாநில குடிமக்களை குடி அப்படின்றது ஊக்குவிக்கிறான்னு எப்படி சொல்கிறது? ப்ரோ, கவர்மெண்ட் விற்கிறாங்க, எங்கே ஊக்குவிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்களை அந்த ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னாலே அதை வாங்குறதுக்கு ஊக்குவிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். வேறு என்ன சொல்கிறது? இது அது இதுவரை காலமும் ஒரு மன ஆதங்கமாக இருந்துச்சுல, அது சார்ந்த கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு கவர்மெண்ட் அந்த வேலையை பண்ணக்கூடாது, அதை கட்டுப்படுத்துறது தான் அரசோட பெரிய பொறுப்பு. இன்னைக்கு 717 கடைகளை மூட சொல்லி அது 2 வாரத்துக்குள்ள மூடணும் அப்படின்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காருல, சூப்பர்னு சொல்லி பாராட்டியிருக்காருங்க. ஆனால் இந்த எண்ணிக்கைன்றது அதிகரிக்கணும், இதுக்கேற்ற ஆக்ஷனை முதலமைச்சர் அவர்கள் எடுக்கணும்னு கமல்ஹாசன் அவர்கள் கேட்டிருக்காங்க. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ரைட்டு. ரஜினிகாந்த் அவர்கள் பாருங்கள், அரசியல் சார்ந்த விஷயத்தில் கூட ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் பிரித்து பார்க்க முடியல. ரஜினி அவர்கள் சிவனேன்னு ஏர்போர்ட்டு கிளம்பி போனாருங்க. அவருக்கு அடுத்தடுத்த ஷூட்டிங் பணி நிமித்தங்கள் அவரோட பர்சனல் காரணங்கள் நிறைய இருக்கும். அது ஏன் அதுக்கு நமக்கு தெரிஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கிளம்பி போயிருக்காரு ஏர்போர்ட்டுக்கு. ஆனால் இப்போ ஒரு பயத்தோடு தான் போகிற நினைக்கிறது எப்போ ஏர்போர்ட்டு போனாலும். ஏன்னா ஊடகவியலாளர்கள் எப்பவுமே அங்கே இருப்பாங்களே, பத்திரிகையாளர்கள்லாம், அவங்க திடீர்னு மைக்கை போட்டு ஒரு கேள்வியை கேட்டால் தர்ம சங்கடமான கேள்வியாக இருந்தால் அதுக்கு ஒரு ரியாக்டும் பெருசாக பண்ண முடியாது, அதை கடந்தும் போகணும், கஷ்டமாக இருக்கும்ல. அப்பேற்பட்ட நிகழ்வு ஒன்று இப்போ நடந்திருக்கு. வழக்கம்போல ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காப்புல. வரும்போது ப்ரெஸ் பீப்புளாக மைக்கை போட்டாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் இது இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டாரு, என்ன நினைக்கிறீங்க அவரோட செயற்பாடுகளை பற்றி அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த பதிலும் இல்லை. பார்த்து சிரிச்சாரு, கையெடுத்து கும்பிட்டு அவர் பண்ண கிளம்பி போயிட்டே இருந்துட்டாருங்க வெறுன்னு. பதில் எதுவுமே சொல்லவே இல்லை. இதுவே இப்போ ஒரு செய்தியாக மாறிடுச்சு. நிறைய பேர் அதை திருச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இவருக்கு அது, இவருக்கு இது, இதெல்லாம் பதில் சொல்லாதுன்னு அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தது இவ்வளோ தான். இப்போ நமக்கே பர்சனல் விஷயம் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா யாரும் நம்மகிட்ட பேச வந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போகல, நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பயோ ஆரம்பித்த பஞ்சாயத்து, இந்த காக்கா கழுகு அதெல்லாம் சினிமா அரங்கில் விஜய் அவர்கள் இருக்கும்போது, இப்போ தான் அரங்கையே மாற்றிட்டார், அரசியல் வந்துட்டார்ல, என்ன எதுக்கு அந்த சண்டை பெருசாக கொண்டு போயிட்டுருக்கணும், விட்டுருங்களேன். ஏன்னா நடந்த இந்த விஷயத்தை விட்டு என்னென்னமோ பல பேர் வேறு மாதிரி செய்தியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக நடந்தது இவ்வளோதான் மக்கள். ஆனால் என்ன, காத்திருந்து காலம் பதில் சொல்லும். அதோட பதில் சிஎம் தான்ன்றது பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தபடியாக இந்த ஒரு வாக்கு பஞ்சாயத்து திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தோல்வியை தழுவி இருந்தார்ல, அங்கே தாவேக்காவோட வேட்பாளரான சீனிவாச சேதுபதி ஜெயிச்சிருந்தாரா, எம்எல்ஏவா பொறுப்பேற்றிருந்தாரா? இது ஆக்சுவலாக எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியும்? இன்னொரு திருப்பத்தூர் தொகுதி சார்ந்து தபால் வாக்கு அது மாறி போயிருக்குன்னா அதை மீட்டு கொண்டு வந்து கரெக்டாக எண்ணி இருக்கனால யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அதை இங்கே பண்ண தவறிட்டாங்கன்னு பெரிய கருப்பன் அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு மனுவை போட்டாப்புல. இன்னொரு பக்கம் ஹைகோர்ட்டும் இதை பற்றி தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. பிகாஸ்
ஒரு வாக்கு ஒரு எம்எல்ஏவோட ஆதரவுலையே ஆட்சி மாற்றம்லாம் ஏற்படுறதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன் முடிவு சார்ந்து நம்ம அதை விட்னஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்தை சாதாரணமாக விட முடியாதுன்னு ஹைகோர்ட் ரொம்ப சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. தேர்தல் ஆணையமும் பதில் கொடுத்துச்சு, இல்லைங்க அவங்க சொல்கிறதுக்கு ஆதாரமே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க நாங்கள் அடுத்த கட்டமாக முடிவெடுக்க முடியும் அவங்க வேற சொல்லிட்டாங்க. அதுவும் இந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறீங்க, அபராதத்தோடு தள்ளுபடி பண்ணுறேன்னு அவங்க இன்புட் வேற கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஹைகோர்ட் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, சரி சட்டப்பேரவைக்குள்ளே இப்போ அந்த எம்எல்ஏ நுழைஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்குல்ல, இதில் அந்த குறிப்பிட்ட எம்எல்ஏ பங்கேற்க தடை விதிக்கப்படுறதா ஹைகோர்ட் அறிவிச்சிட்டாங்க. மக்களே, நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது நம்ம தமிழக சட்டப்பேரவையில். தாவேக்கு ஆட்சி இருக்குல்ல, இது சார்ந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு. அதுக்கு முன்னாடி இப்போ ஏற்பட்ட உத்தரவு இங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்குங்க. சரி ப்ரோ, ஒரு வாக்குனா பெரிய பேக்லாஷ் ஆகிடுமோ, பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பயமே வேணாம். அதான் கடைசி நேரத்தில் அதிமுகலேருந்து அவ்வளோ எம்எல்ஏஸ் இந்த பக்கம் தாவேக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது தாவேக்கு ஆட்சி தப்பிச்சிரும், அதில் எந்த மாற்று கருத்தை வேணாம். இன்னொரு பக்கம் இபிஎஸ் அண்ணன் வேறு தெளிவாக அறிவிச்சிட்டாப்ல, இல்லை எங்கள் சைடில் இருக்க எம்எல்ஏஸ்லாம் டிவிகே ஆட்சிக்கு எதிராக தான் வாக்களிக்க போகிறோன்னு அவங்க ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பு இருக்க 30 எம்எல்ஏஸ் இருக்காங்க பாருங்க, ஏடிஎம்கே சார்ந்து சிவி சண்முகம் அவர்கள் அணியில், அவங்க டிவிக்கு ஆதரவு நிலைப்பாடு தெளிவாக எடுத்தாச்சு. எப்படி போயிட்டு அரசியல் சட்டப்பேரவையோட சபாநாயகராகவும் துணை சபாநாயகராகவும் யார் இருக்க போகிறாங்கன்னு ஒரு போட்டி பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தா அண்ணன் போஸ்ட்டு எதிர்த்து யாராவது மனு போட்டால் தானே போட்டின்ற ஒன்று நம்ம பார்க்குறது. அண்ணன் போஸ்ட்டு ஜேசிடி பிரபாகர் இருக்கார்ல, அவர் தான் இனிமேல் தமிழக சட்டப்பேரவையோட சபாநாயகர். ரவிசங்கர் இருக்கார்ல, இவர் தான் துணை சபாநாயகர். ஸோ இந்த 2 பேரோட பொறுப்பேற்பு இருக்குல்ல, அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இனிமேல் தமிழக சட்டப்பேரவை சார்ந்து இவங்க தான் கீ ரோலை ப்ளே பண்ண போகிறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. சாதாரண பொசிஷனா சிஎம் வரைக்கும் எல்லாருமே எழுந்து நிற்கணும், மாண்புமிகுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்பேற்பட்ட சேராச்சே இந்த சபாநாயகர்ன்ற இருக்க. இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பேரவையில் தாவேக்க எம்எல்ஏக்களை விட மற்ற கட்சி எம்எல்ஏக்கள்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்வியஸாக உண்மைதான், மாற்று கருத்தெல்லாம் ஒத்துக்கணும், உண்மைதான். இதுதான் இந்த முறை மக்களோட தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதை மதித்து எதிர்கட்சிகளோட குரல் இருக்குல்ல, இதை அதிகம் ஒழிக்க வைக்கிறத உறுதி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சபாநாயகர் அவர்கள், அவங்க சார்ந்து துணை சபாநாயகர் அவர்கள் சார்ந்து தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இதன்படி மாண்புமிகு பதவிகளுக்கு தேர்வான, மாண்புமிகு இப்போ கனெக்ட் ஆயிடுச்சா, இருவரும் அவையை வழி நடத்துவார்கள் என நம்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆளும் தரப்புக்கு மட்டும் வாய்ப்புகள் பேசுறதை கொடுத்துட்டே இல்லாமல் எதிர்த்தரப்புகளுக்கு அதிகமாக கொடுங்கப்பா, ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தான், உங்களை விட அந்த எம்எல்ஏஸ் அதிகன்றதான் இங்கே ஒரு சொல்கிற விஷயமா இருக்குது. பட் இது எல்லா ஆட்சியிலையும் எல்லாரும் பண்ணுவானு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ மக்களே. சிவி சண்முகம் இவர் இப்போ திரும்ப சொல்லியிருக்காப்புல, ஏங்க இன்னும் நாங்கள் அதிமுக பொதுச்செயலாளர் மாற்றத்தை பற்றிலாம் பேசவே இல்லைங்க, பழனிசாமி அவர்கள் தான் எங்கள் பொதுச் செயலாளர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களே நோட் பண்ணி வச்சுங்க, இப்படி சொல்லியிருக்காங்களே, இதுக்கப்புறம் இந்த நிலைப்பாடு மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படி தான் வரப்போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கனவே தலைமைக்கு தெரிவிச்சிட்டோம், அதான் இபிஎஸ் அவர்கள் தரப்புக்கு தெரிவிச்சிட்டோம். மற்றதை பற்றி சீக்கிரமே பேசி முடிவு பண்ணுவாங்க. திரும்பவும் அம்மா ஆட்சி மலரணும், இதுக்காக தான் தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒன்று மறந்துடாதீங்க, இவர் பக்கம் இருக்க எம்எல்ஏஸ் இருக்காங்களா, ஏடிஎம்கே எம்எல்ஏஸ், அவங்க எண்ணிக்கையை காட்டிலும் இபிஎஸ் தரப்பில் இருக்க ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்படி இருக்கும்போது இவங்க கைதான் இப்போ ஓங்கி இருக்கு. சரி ப்ரோ, எம்எல்ஏஸ் தான் ஒரு கட்சியோட அடையாளமா என்ன, அவங்கள வச்சு தான் கட்சி நடத்தணுமா என்ன, அப்போ தொண்டர்கள் நிலைமைன்னு கேட்டிங்கன்னா இதே கேள்விக்கான பதிலை அதிமுக ரொம்ப கோபமாக கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் அதிமுக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்காங்க, கண்டன ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அதிமுக இது போல வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மக்களே, அவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது பொதுச் செயலாளர் இன்னும் எடப்பாடி அவர்கள் தான் சண்முகம் அவர்கள் சொன்னாங்கல்ல, அந்த நிலைப்பாடு இதுக்கப்புறம் மாறுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அது காரணமாக இருக்கும். இது யார் டைப் பண்ணி கொடுத்தாங்க என்னன்னு தெரியல, அவ்வளோ தூரம் கோபத்தை கொப்பளிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ ரொம்ப பீடிகையாக இருக்குது அப்படின்னா வார்த்தைகள்லாம் போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா படித்து காட்டுறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை, முக்கியமான சாராம்சத்தை மட்டும் உங்ககிட்ட கொண்டு வரேன். அதிமுக ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, பழனிசாமி மீதான வேலுமணி அண்ட் சண்முகம் இந்த 2 பேரோட விமர்சனங்கள் இருக்குல்ல, இது கண்டனத்துக்கு உரியதுன்னு ஆரம்பிச்சாங்க ஸ்டேட்மெண்ட்டை. சொந்த மாவட்டத்திலேயே வெற்றி பெற வக்கில்லாதவங்களோட சங்கமத்தில் பொய் மூட்டை அவிழ்க்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. வேற என்ன பொய் மூட்டுறவங்க டேர்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சண்முகம் என்ன சொல்கிறார்ல ப்ரெஸ் மீட்டில், இது போல் திமுக அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்குது, அதிமுக ஆட்சி அமைச்சுக்கிட்டோம், இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாங்களாம். இது இபிஎஸ் அவர்கள் எங்ககிட்ட சொன்னாங்க, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா திமுக அதிமுக இணைஞ்சா யார் ஏற்றுப்பா, மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க, நாங்கள் அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் நாங்கள் இப்போ டிவிக்கு ஆதரவு கொடுக்குறோங்க, கட்சியை காப்பாற்ற இயக்கத்தை காப்பாற்ற அப்படின்னு சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் பொய்ன்னு சொல்கிறாங்க அதிமுக. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலப்பா, திமுக கூட்டணி கேட்கும் நம்ம ஒத்துப்போமா, அப்படிலாம் நடக்கலன்னு சொல்கிறாங்க.
அப்புறம் எதுக்கு அந்த டிலே நடுவில் அந்த எம்எல்ஏஸ் ஒரு இடத்துல வச்சு சுலக ரைட் விடுங்க. அதிமுக அப்படின்றது எம்எல்ஏக்கள் இயக்கம் கிடையாதுப்பா, அது தொண்டர்கள் கொண்ட இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கம்னு அதிமுக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுது. திமுகவோட கூட்டணி அப்படின்ற வதந்தி இருக்குல்ல, இதை இப்போ தூக்கிட்டு வந்துட்டீங்களா, இத்தனை நாளாக இதைத்தான் திட்டமாக தீட்டிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதிமுக. இயக்கத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவு. அந்த தொண்டர்களோட முடிவு தான் கடைசியில் வெற்றி பெறும்னு அதிமுக தலைமை இங்கே சொல்லியிருக்கு. இப்போ நான் இதை அதிமுகன்னு சொல்கிறதா பிளவுபட்ட அதிமுகன்னு சொல்கிறதா எனக்கே புரியல மக்களே, நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஸ்டேட்மெண்ட் இன்னும் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஊடகத்தில் நிறைய செய்திகளை பார்த்து அதை அப்படின்னா நீங்கள் பேசுனீங்களே, இப்போ நான் கேட்குறோம் அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் யார் அந்த 3 பேரை சொல்கிறார் புரியுதா? என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் சண்முகம் அவர்கள், வேலுமணி அவர்கள், விஜயபாஸ்கரோட இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 3 பேரும் தாவேக்கா கிட்ட மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடக்கிறதா, வார்த்தைகளை பார்த்தீங்களா, முட்டி போட்டு உட்காந்துருக்கிறதா அர்த்தம். மண்டியிட்டு கிடக்கிறதா கூட செய்திகள்லாம் வருதேப்பா, அப்படின்னா அதையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதிமுக வெளியாக இருக்க அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட்டுங்க, அதில் இது போல வார்த்தைகள். அது சரி, அதான் ஆளுங்கட்சிக்கு வாலாட்டணும்னு நாய்களை சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. ஆளுங்கட்சிக்கு வாலாட்டணும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. எவ்வளோ ஆதங்கப்பட்டிருக்காங்க தெரியுதா அதிமுக தலைமை. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி கூட 1/2 மணி நேரம் தனியாக போய் பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க, இது நடந்துச்சா தெரியலங்க. ஆனால் அதிமுக தலைமை குற்றம் சாட்டுறாங்க, கூட்டணி முடிவை எடுக்க நீங்களாம் யார், பொதுச்செயலர் நாங்கள் இங்கே இருக்கோம்ல, எடப்பாடியார் இருக்கார்ல, நீங்களாம் யார் அந்த முடிவு எடுக்கன்னு கேட்குறாங்க. எடப்பாடியார் போட்ட பிச்சையில் ஜெயிச்சிட்டு, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்கிறீங்க, தொண்டர்களை கை கழுவி விட்டுட்டு அதிகாரத்தோடு வாழ நினைக்கிறது ஈனத்தனம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் அதிமுகக்குள்ள பிளவுன்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் போல இருக்கு. வார்த்தைகள் ஒன்றும் பிளவை பெருசாகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கீங்க. நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய தலைவர்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்னத்தை கிழிச்சிங்க, இந்த வார்த்தையும் வருது. இந்த அதிகார திமிர் பண்ணையார் தனத்தை இன்னும் எத்தனை வருஷங்கள் தொண்டர்கள் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, புரியுதா? அதிமுக தொண்டர்கள் சிதறிடக்கூடாதுன்றதுல தலைமை தெளிவாக இருக்குங்க. அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எடப்பாடியார் இருக்கார்ல, அவருக்காக தான் தொண்டர்கள், அவருக்காக மட்டும்தான் தொண்டர்கள்னு இங்கே தெளிவாக பேசி அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சாராம்சம் கவனிச்சிங்களா, திமுக கூட்டணின்ற அந்த விஷயம் சார்ந்த விளக்கம் கொடுத்துட்டாங்களா, அது வதந்தின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெஸ் பீப்புள் எந்த பக்கம் போவாங்க, திமுக சில ரியாக்ஷன் வாங்க போவாங்களே, கிளம்புறாங்க. திமுக அமைப்பு செயலாளர் இருக்கார்ல ஆர்எஸ் பாரதி, அவர் என்ன சொல்கிறார், இப்போது ஏங்க அதிமுகவுக்கு திமுக ஆதரவு அப்படின்ற வர்ற செய்திலாம் முழுக்க வதந்திங்க, அது உண்மை கிடையாது, நாங்கள் ஏற்கனவே மறுத்துட்டோம். இப்போ புதுசாக கேட்டாங்க, புதுசாக என்ன சொல்ல போகிறோம், இதே தான் சொல்ல போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகலேருந்து பிரியறதுக்கு எங்களை காரணம் காட்டுறாரு சண்முகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய கலைவர கனல் அதிமுகவில் போயிட்டுருக்குல்ல. இது போல விஷயங்கள் நடக்கும்போது சசிகலா அவர்கள் இருந்தாங்களே, அதிமுக ஃபுல்லாக லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்களே, அப்போ அவங்களும் ஜெயலலிதா அவர்களோட நினைவிடத்துக்கு போவாங்க. முக்கியமான முடிவு எடுக்கணும்னாலே அதிமுக சார்ந்து இந்த நினைவிடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? நடந்திருக்கு. என்ன ப்ரோ, எந்த டீம் போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2 டீமும் போயிருக்காங்க. முதல்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் அணியினர் இருக்காங்களே, அதான் சண்முகம் அவர்கள் அணியினர், இவங்க கிளம்பி ஜெயலலிதா அவர்கள் நினைவிடத்துக்கு போயிட்டு மரியாதை செலுத்தினாங்க. முக்கிய முடிவு எடுத்துட்டாங்களே, அது சார்ந்தாங்க மரியாதை செலுத்தினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே இபிஎஸ் அவர்கள் சைடில் இருந்தோம் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ யார் அதிமுகன்றது குழப்பம் வந்துச்சு மக்களே. எப்பேற்பட்ட கட்சி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு நிதர்சனம் சொல்லட்டுமா, ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அதிமுக இருக்காதுன்றத திட்டவட்டமாக காண்பிச்சிட்டு இருக்காங்க கண்ணு முன்னாடி. அதாங்க லிட்டரலாக புரியுது. 2 பக்கமும் நியாயம் சொல்கிறாங்க. ஏப்பா நாங்கள் என்ன தாவைக்கோட வேணும்னா போய் கூட்டணி வைக்கிறோன்றோமா, ஆதரவு கொடுக்குறோமா, கட்சியை காப்பாற்றணும்ப்பா, அதுக்காக நாங்கள் போகிறோன்னு சண்முகம் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடியார் தரப்பில் சொல்கிற விஷயம், அதிமுக தான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கு, நம்ம கிட்ட தான் எல்லாம் வரணும் ஆதரவுக்கு, என்ன நம்ம போகிற மாதிரிலாம் சரியாக இருக்காது, இதுதான் அம்மா கட்டி காத்த கட்சின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு கிளாஷ். ஆனால் உண்மையில் ஜெயலலிதா அவர்கள் தான் அதிமுக, அதிமுக ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அதிமுக எந்த அளவுக்கு பிளவுபடுன்றதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கான்டென்ட்டை பொறுத்த என் மனசு ஒரே வினா இருக்குது, முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஜெயலலிதா அவர்களோட ஆன்மா இருக்குல்ல, அது இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறதாவும் கட்சி அலுவலர்களை பார்த்துட்டு இருக்கிறதாவும் அதிமுகவோட பெரிய பெரிய முகங்களை இன்னும் ஆழமாக நம்புறாங்க. அந்த ஆன்மா இப்போ நடக்கிற அதிமுக கலைவரத்தை பார்த்தா என்ன நினைக்கும்னு நினைக்கிறீங்க?
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.